சூப்பர் பார்சல் வந்திருக்கு. ஓபன் பண்ணலாமா? மருத்துவ கலைச்சொற்கள் புக் ரெடி ஆயிடுச்சு. இந்த புத்தக தேவைக்கு கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த மருத்துவ கலைச்சொற்கள் புக்கு வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு வழியா புக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் முதல் மற்றும் இரண்டாவது பிரதிகளை பெற்றுக்கொண்ட எனது சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எனக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருந்த எனது ஹஸ்பண்டுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நன்றி அனைவருக்கும். இந்த புத்தகத்தின் சிறப்பம்சம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய தகவல் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன அப்படின்னா, எல்லாருமே ஆட்சி சொல் அகராதி படிக்கணுமா அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் கலைச்சொற்கள் படிக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் அனைவருக்கும் இருக்கு. ஆட்சி சொல் அகராதி எதற்கு படிக்கணும் அப்படின்னா, எளிய மொழிபெயர்ப்புகள் ஒரு 5 கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதற்கு ஆட்சி சொல் அகராதி படிக்கணும். கலைச்சொற்கள் அது அந்த 10 கேள்விகளுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் கலைச்சொற்கள் தான் படிக்கணும். உடனே நீங்க கேட்பீங்க, 3 லட்சம் கலைச்சொற்கள் ஒரு ஹியூமன் பீயிங்னால படிக்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட வருத்தப்படுவீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஎன்பிஎஸ்சி கிட்ட தான் வருத்தப்படணும். ஓகே, இது படிக்க முடியாதுதான், சாத்தியம் இல்லைதான். ஆனாலும் புரிந்து படித்தால் சாத்தியமே அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தின் சிறப்பம்சம். ஓகேவா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, மருத்துவ கலைச்சொற்கள். மருத்துவ டிபார்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு புக்கான்னு நீங்க கேட்கலாம். ஆனா புக்கு என்னமோ ஒரு புக்கு தான். நீங்க படிக்கக்கூடிய கால அளவு ஒரு வாரத்துக்குள்ள இதை முடிக்கலாம். எப்படி ஒரு வாரத்துக்குள்ள முடிக்க முடியும், எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இதை நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தமிழக அரசு வெளியிட்டுள்ள பிடிஎஃப்ல மருத்துவ கலைச்சொற்கள் பிடிஎஃப்ல அப்ராக்சிமேட்டா 12,000 கலைச்சொற்கள் இருக்கு. எதுக்கு சொல்றேன்? மருத்துவ டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த 12,000 கலைச்சொற்கள்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காமன் ரூட் வேர்ட்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இதை நான் பிரித்து எடுத்திருக்கேன். அப்படி பிரித்து எடுக்கும் பட்சத்தில் 2,000 சொற்கள் நான் பிரித்து எடுத்திருக்கேன். இந்த 2,000 சொற்கள் கடினமா அப்படின்னா கடினம் கிடையாது. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நம்ம படிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அந்த 2,000 சொற்கள். இதுல கடினமான வார்த்தைகள்னு பார்த்தீங்க எதுன்னா, உடல் உறுப்புகள் நம்ம புதிதாக கேள்விப்படக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். அதனால உடல் உறுப்புகளுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எளிமையா நம்ம மெமரியில வைக்கிற மாதிரி ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த 2,000 சொற்களை நீங்கள் படித்து முடித்து விட்டு அந்த 12,000 கலைச்சொற்களை மருத்துவ கலைச்சொற்கள் பிடிஎஃப்ல உள்ளதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களால எளிமையாக விடையளிக்க முடியும். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம புக் ரிவ்யூ பார்க்கலாம். புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷன் வரி கொடுத்துருக்கேன். வெற்றி என்பது ஒருபோதும் கீழே விழாமல் இருப்பதல்ல, ஒவ்வொரு முறை விழும்போதும் மீண்டும் எழுவதே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு மோட்டிவா இருக்கும். இதில் முன்னுரை, ஆசிரியர் உரையெல்லாம் நான் வீடியோ எண்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. மாணவர்களுக்கான டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். இதில் பாருங்கள், இண்டெக்ஸ் பேஜ் பார்க்கலாம். இப்போ இதில் எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தமிழக அரசு வெளியிட்டுள்ள அந்த மருத்துவ கலைச்சொற்கள் பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அதை A to Z அதாவது காமன் ரூட் வேர்ட்ஸ் அடிப்படையில் அதை பிரிச்சிருக்கேன். பிரிக்க முடியாத சொற்களை மிசலனியஸ்ல போட்டிருக்கேன். இது தமிழக அரசு கொடுத்ததை அந்த மாதிரி பிரித்து போட்டிருக்கேன். அடுத்தது இதில் முன்னோட்டு பின்னோட்டு அதாவது ப்ரிஃபிக்ஸ் அண்டு சஃபிக்ஸ் அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்கேன். அடுத்தது உடல் உறுப்புகளை ஈஸியாக மெமரியில் வைக்கிறதுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்ததும் இதுலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஜஸ்ட் இது எப்படி பண்ணியிருக்கேங்கிறத சொல்கிறேன், எங்கேருந்து படிக்கணுங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ அங்கே பிடிஎஃப்ல உள்ள அந்த பேஜ் நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏன்னா ரெஃபரன்ஸுக்கு கூட நீங்கள் அங்கே பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 1ன்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த போல்டாக உள்ள லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது காமன் ரூட் வேர்ட்ஸ் அந்த வேர்ச்சொல்லை கொடுத்துருப்பேன். அதற்கான கனெக்டிங் வேர்ட்ஸ் கீழே கொடுத்து அதற்கான மீனிங் கொடுத்துருப்பேன். இது பார்த்ததுமே உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொடுத்துட்டு பிரிக்க முடியாத நம்ம என்ன பண்ணியிருப்போம், மிசலேனியஸ் மற்றவைன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்போம். இதே மாதிரி பேஜ் 2 இதே மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம A to Z இது ரெடி பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னா, எளிய முறை அப்படின்னு சொல்லிட்டு 199வது பக்கம் கொடுத்துருப்பேன். இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க போகிறீங்க. ஓகேவா? இப்போ முன்னட்டு சொல் ப்ரிஃபிக்ஸ் அதாவது இப்போ ஏபின்னு கொடுத்துட்டு ஒரு ஹைஃபன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதாவது ஏபிக்கு பிறகு எழுத்துக்கள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏபின்னு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பொருள் என்ன, அந்த ப்ரிஃபிக்ஸுக்கான பொருள் என்னன்னு கொடுத்துட்டு அதுக்கான சாம்பிள்
வேர்டும் கொடுத்துருக்கேன், அந்த சாம்பிள் வேர்டுக்கான மீனிங்கும் கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஏபிங்கிற சொல்லில் ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து வெளியே, அகழுதல், அந்த மாதிரி மீனிங்ல தான் வரும் அப்படிங்கிறது தான் பொருள். இப்போ வந்து அப்நார்மல் அப்படின்னாவே இயல்பு மாறிய அப்படிங்கிற மீனிங்ல வரும். அது மாதிரி இப்போ ஏபிஎஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிற சொல் பார்த்தீங்க அப்படின்னா விலகல், நீக்கம், அந்த மாதிரி பொருள்ல வரும். அப்போ அதற்கான சாம்பிள் வேர்டு, அப்போ ஏபிஎஸ்ன்னு இருக்கு இல்லையா, அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது என்ன, அதற்கான மீனிங் என்ன, தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். அப்போ ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்கோம், ப்ரிஃபிக்ஸுக்கான மீனிங், அதற்கான சாம்பிள் வேர்டு, சாம்பிள் வேர்டுக்கான மீனிங். இதே மாதிரி A to Z வந்து ப்ரிஃபிக்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா பின்னொட்டு எழுத்து. பின்னொட்டு எழுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைபன் வந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ வந்து எழுத்து இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பின்னாடி உள்ள எழுத்து தான் இது. இந்த பின்னாடி உள்ள எழுத்துக்கான மீனிங் தான் இங்க கொடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த சஃபிக்ஸுக்கான மீனிங் இங்க கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா அதற்கான சாம்பிள் வேர்டு கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து அடிக்கடி வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ ஐடி, ஐஎஸ் அப்படின்னு முடியுது அப்படின்னா அது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அலர்ஜி சம்மந்தப்பட்ட நோய், வீக்கம் சம்மந்தப்பட்ட நோயாக தான் இருக்கும். அதே மாதிரி OMA அப்படிங்கிறதுல முடியுது அப்படின்னா மேக்சிமம் அது புற்றுநோய் சம்மந்தப்பட்ட வியாதிகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வீடியோவில் போட்டிருக்கோம். அதே மாதிரி சஃபிக்ஸுக்கும் வந்து A to Z வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து படிச்சுட்டு அதுக்கும் பிறகு உடல் உறுப்புகளுக்கு வந்து ஷார்ட்கட். இது பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து கடினமாக, உடல் உறுப்புகள்லாம் வந்து கடினமாக இருக்கிறதுக்கு வந்து அந்த உறுப்புகள் நேமு ஷார்ட்கட்டு. அதாவது எல்லாமே உடல் உறுப்புகள் மேக்சிமம் எல்லாமே வந்து நான் கவர் பண்ணிட்டேன். எல்லாத்துக்குமே வந்து கவர் பண்ணி நம்ம ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். 312வது பக்கத்துலேருந்து நமக்கு 328வது பக்கம் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஷார்ட்கட்டு தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து புக்கினுடைய சிறப்பம்சம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2000 சொற்களை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கும் பிறகு நீங்கள் அந்த 12,000 கலை சொற்களை படிக்கும்போது நீங்கள் எளிதாக எல்லாத்துக்குமே விடையளிக்கக்கூடிய மாதிரி தான் எளிமையாக இருக்கும். கண்டிப்பாக எளிமையாக இருக்கும். இதை படிச்சுட்டு அதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எளிமையாக இருக்கும். ஓகேவா, கண்டிப்பாக புரியும். இது ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்விப்பட்ட வார்த்தைகள்லாம். இது எதுவுமே வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எல்லாம் எதுவும் புதுசாலாம் நீங்கள் படிக்க போகிறது கிடையாது. உடல் உறுப்புகளுக்குமே உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்கட் கொடுத்துட்டேன். அதனால இந்த 2000 வார்த்தைகளை படிக்கிறது வந்து கடினம் கிடையாது. இதை படிச்சுட்டிங்கன்னா 12,000 கலைச்சொற்கள் எளிமையே. இது வந்து புத்தகத்தினுடைய பின்பக்கம். மனப்பாடம் செய்வது அறிவின் சுமை, புரிந்து கொள்வதே அறிவின் வலிமை. எனவே புரிந்து படித்தால் 12,000 கலைச்சொற்களை எளிதில் முடிக்கலாம். இதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து கலைச்சொற்கள் அதே மாதிரி எளிய மொழிபெயர்ப்புகளுக்கும் வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து புக்கு வந்து வரும். ஓகே, இப்போ வந்து புத்தகத்தினுடைய விலை என்னன்னு பார்க்கலாம். விலை வந்து 330 ரூபா. புத்தகத்தினுடைய விலை 330 ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும். இது வந்து புத்தகம் தேவைப்படுபவர்கள் கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.